ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து அண்ட் அப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச கோபி மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ காலிஃப்ளவர் மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி சேர்க்கறதுனால காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். காலிஃப்ளவரோட ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இப்போ காலிஃப்ளவருக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கோங்க. மாவு காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டணும். இப்போ எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே காலிஃப்ளவர் எடுத்துருங்க. எல்லா காலிஃப்ளவரையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் 1 கப் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சாஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒரு பிஞ்ச் கேசரி கலர், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேப்சிகம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரித்து அண்ட் அப்பூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.